இந்த வசனம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்தவங்க எல்லாரும் கரங்களை வேதத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சத்தமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பானது தேவனுடைய தயவு அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய தயவு அப்படின்ற காரியங்களிலும் நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு இது ஒரு குழந்தை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்மளையும் இந்த சபையில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சபைக்கு வந்து இன்னும் அந்த பிரதிஷ்டைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய தயவு. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 2ஆம் அதிகாரம் அதில் 52ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதில் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எதுல வளர்ந்தாரா? சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ இங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் என்ன பண்ணாரா? அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? பலுகி பெருகினார்கள், விருத்தி அடைந்தார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம விருத்தி அடைய வேண்டும் என்றால் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, தயவு வேணும். யாருடைய தயவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய தயவும் நமக்கு தேவை, மனுஷர்களுடைய தயவும் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? மனுஷ தயவே எனக்கு தேவையில்லை. என்ன தேவையில்லை? மனுஷனுடைய தயவே எனக்கு தேவையில்லை, உங்கள் தயவு தாட்சணே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. கடவுள் எல்லாமே எங்களுக்கு பார்த்துப்பார், கர்த்தர் எங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பார், ஏசப்பா எங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பார், எங்களுக்கு அவர் தயவு செய்வார். இன்னைக்கு அப்படி அல்ல, மனிதர்களை நமக்கு தயவு செய்யும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட நினைவில் யாராவது இருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இல்லைப்பா, மனுஷ தயவும் எங்களுக்கு. ஏன்னா ஏசப்பாவுக்கே அந்த மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு. யாருக்கு தேவைப்பட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவுக்கே மனிதனுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. நம்ம சும்மா சொல்லலை, வசனத்தின் ஆதாரத்தின்படி தான் சொல்கிறேன். மனுஷனுடைய தயவிலும். ஆமென். என்ன எதில் சொல்லுங்க பார்க்கலாம்? மனுஷனுடைய தயவிலும். அப்போ நமக்கும் என்ன வேணும்? இன்னைக்கு மனித தயவு. அதனால மனித தயவே சார்ந்திருக்கணும் அப்படின்னு இல்லை, தேவ தயவும் உண்டு, மனிதர்களுடைய தயவும் உண்டு. இதில் எதுவும் ரொம்ப அதிகம்னா தேவனுடைய தயவும் முன்னாடி. அதனால இன்னைக்கு நம்ம வசனம் சொல்லிட்டீங்க, மனுஷனுடைய தயவு வேணும்னு நம்ம மனுஷர்கள் பின்னாடியே ஓடிடக்கூடாது. நமக்கு யாருடைய தயவு தேவை? தேவனுடைய தயவு, கிருபை. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் வருவது கிருபை, மனுஷனிடத்தில் வருவது தயவு. இந்த கிருபை தயவு பார்த்தீங்கன்னா, கிருபையை அடுத்து என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது தயவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே பிதாவினுடைய தயவு, இயேசுவினுடைய கிருபை. ஆமென். அதனால தான் வசனம் சொல்கிறது,
காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? புதிதாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணுகிறார் தெரியுமா? புதிய கிருபையை அவர் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்கு? நீங்கள் இரவில் எப்போமாவது திடீர்னு எழும்புவீங்கள, எழும்புற நேரத்தில் எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? ஆமாம். சில நேரம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணவே மாட்டோம், என்றைக்குமே ஆண்டவரை நோக்கி பார்க்கவே மாட்டோம். அப்போ நோக்கி பார்க்காத நேரத்தில் வசனம் சொல்கிறது, அவர்கள் என்னை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவங்க யாருமே என்ன பண்ணலை, வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆனால் அவரை நோக்கி பார்க்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ அதுதானே அர்த்தம், அவரை நோக்கி நம்ம பார்க்கலன்னா வெட்கப்பட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்கிறது, இங்கே ஏன் ஆண்டவர் நாளுக்கு நாள் மனுஷ தயவில் அவர் விருத்தி அடைந்தார்? ஆமென். இன்னைக்கு நான் இதை உண்மையாக எப்படி நான் சொல்கிறேன், இன்னைக்கு மனிதர்களுடைய தயவும் வேணும், ஊழியருடைய தயவும் உங்களுக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாஸ்டர் எனக்கு தயவே தேவையில்லைங்க, இந்த பாஸ்டர் எனக்கு வேணாம், அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னீங்கன்னா தேவ கிருபையும் ஸ்டாப் ஆகிடும். இதை நான் இந்த சம்பவத்தோடு நான் தொடர்பு படுத்த நான் விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு இடத்துல திடீரென்று சொல்லி இந்த டேம்லாம் பார்த்துருக்கீங்கள, டேம் அணைக்கட்டுகள். இந்த அணைக்கட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்த உடனே என்ன பண்ணும், அந்த தண்ணீர் திறந்து விட்டுருவாங்க. அப்படி திறந்து விடலன்னா என்ன ஆகிடும், அந்த டேம் ஆனது உடஞ்சி ஏரி உடஞ்சி என்ன பண்ணும், நிறைய சேதப்படுத்திடும். இந்த போன டிசம்பர் மாதம் மழையில் நம்ம விழுப்புரம் போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது, 2 ஏரி. அந்த 2 ஏரியுடைய அந்த சுத்து கட்டியிருக்கிற அந்த மணல் ஏதோ ஒரு ஓட்டையாயிருக்கு, அதை கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. அந்த மழை நீர் ஒரே நாளில் வந்து சேர்ந்ததுனால அந்த அணையானது உடைந்து அந்த விழுப்புரம் அந்த போகிற வழியில் அப்பம்பேட்டு தாண்டி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேதாரத்தை படுத்திருச்சு. காரணம் என்னென்னா அந்த அணைக்கட்டு என்ன பண்ணிருச்சு, இடிஞ்சு போனதுனால. இதே போல் ஒரு நாள் அந்த அணைக்கட்டுக்கு கீழே தாழ்வான பகுதி, அதனால தான் அந்த மழை பெஞ்ச உடனே சொல்லுவாங்க, வெள்ளம் திறக்கிறதுக்கு முன்னாடி தாழ்வு பகுதியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஃபான இடத்துக்கு போயிருங்க, ஜாக்கிரதையான கவனமான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. இதே போல் ஒரு மனுஷனை இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவர் கேட்கல. இவர் என்ன பண்ணார்னா அப்படியே நிர்விசாரணமாக இருந்தார். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, திறந்து விட போகிறோம், ஏரியை திறக்க போகிறோம், அணையை திறக்க போகிறோம், டேமை திறக்க போகிறோம், கிளம்பிடுங்க கிளம்பிடுங்கன்னு. இப்போது அந்த சொல்லி கேட்காதனால அந்த டேமே திறந்து விட்டாங்க. இவர் என்ன பண்ணார்னா அந்த தண்ணி போன உடனே அவர் அந்த குடிசைக்கு மேலே, அதாவது ஒரு சேஃபான இடத்துல போய் என்ன பண்ணுறாரு, தத்தளிச்சு போய் அந்த இடத்துல நின்றுட்டார். நின்ன உடனே அந்த வழியாக காப்பாற்றுறதுக்காக ஒரு போட் வருது. அந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து கூப்பிட்றாங்க, நாங்கள் கயிறு போடுறோம், வாங்க வாங்க கயிறு போடுறோம், அந்த கயிறை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டில் கூப்பிட்றாங்க. அவர் சொல்கிறார், தேவையில்லை போங்க, கடவுள் என்ன பார்த்துப்பார், கடவுள் என்ன என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு மனுஷனால் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த காப்பாற்றுறதுக்கு ஒத்து கொடுக்கல. 2வது படகுல வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க, வாங்க கயிறை பிடிச்சிக்கோங்க, அதுக்கும் போகலை. 3வதாக இந்த ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அப்போ பார்த்தா இந்த குடிசை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். இந்த உயரமான இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்து மேலே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கயிறு போடுறோம், அந்த கயிறு மூலிமா நீங்கள் ஏனியில் என்ன பண்ணிடுங்க, பிடிச்சி மேலே ஏறிடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாரு தெரியுமா, இல்லை போ, கடவுள் என்ன காப்பாற்றுவார். யார் காப்பாற்றுவா, கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். இப்போது கடைசியாக பார்க்குறாரு, யாருமே உதவிக்கு வரல, அவர் நாளாகி அங்கேயே இறந்து போயிட்டார். இப்போ கடவுள் மேலே குத்தமா, இவர் மேலே தப்பா? யார் மேலே தப்பு? இவர் மேலே தான் தப்பு. ஏன்னா ஆண்டவர் எத்தனையோ தருணத்தை கொடுத்தார், 3 தருணத்தை கொடுத்தார். அந்த 3 தருணத்தை என்ன பண்ணல, அவர் கேட்கல. 3 தருணத்தை என்ன பண்ணல, கேட்காததுனால கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவர் உயிரே போயிருச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் இதுதான், ஊழியர் சொல்கிற பேச்சுக்கு கேட்கலன்னா வார்னிங் கிடைக்கும். அந்த வார்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் தெரியுமா, யாருமே வரமாட்டாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம கூட பேசுகிறார்,
ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நம்மளோடு கூட பேசுகிறார். நம்ம வேதத்தை எடுக்கும் பொழுது நம்ம கூட பேசுகிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா இங்க வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, மனிதனுடைய தயவும் நமக்கு தேவை, கர்த்தருடைய கிருபையும் நமக்கு தேவை. ஆமென். சரி, இதுல நான் இவ்விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா, ஏன் தேவன் மனுஷனுடைய தயவு தேவைப்பட்டிருக்கோம்? அவர் ஒரு இரட்சகர் தானே, அவர் ஒரு மேசியா தானே, அவருக்கு ஏன் மனுஷனுடைய தயவு தேவைப்பட்டுச்சு? ஏன்னா அவர் மனுஷனாக இந்த பூமியில பிறந்தார். ஆமென். மனுஷனாக பூமியில பிறந்த எல்லாருக்கும் மனுஷனுடைய தயவு கண்டிப்பாக அவசியம். இப்போ இதனால தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் வசனத்தில் இவர்களை எவ்வளவோ ஒடுக்கினாங்க. யார் ஒடுக்குகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் உள்ள ராஜா. யாரு? எகிப்தில் உள்ள ராஜா. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை ஏன் இந்த எகிப்து ராஜா ஒடுக்கி இருக்கணும் அப்படின்னு இந்த அதிகாரம் முதல் வசனத்தில் யார் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரர்கள். இப்போ இங்கே யார் இருக்கா? இந்த எகிப்தில் யார் இருக்கா? இஸ்ரவேலுடைய குடும்பங்கள். அப்போ இந்த 12 கோத்திரமா எங்கே தான் இருக்கு? இந்த எகிப்தில் கிடக்கிறது. இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் இந்த யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான் அப்படின்னு சொல்லி அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் என்ன பண்ணினான்? தோன்றினான். இந்த எகிப்தில் இந்த ராஜா தோன்றியதுனால இவர் பார்க்கிறாரு, இந்த எகிப்தில் யாரு ரொம்ப பெருசா இருக்கிறா அப்படின்னு கேட்டா யார் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த யோசேப்புடைய குடும்பங்கள் தான். இஸ்ரவேல் குடும்பம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அங்க அந்த இடத்துல முழுமையா இருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்க்கறாங்க, இதை இப்படியே விட்டா நல்லதில்லை, இவங்க என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை அழிச்சிருவாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிடும்? நம்மளை ஒன்றும் இல்லாம ஆக்கிரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஜனங்களை நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களை என்ன பண்ணிடணும்? இஸ்ரவேல் ஜனங்களை பெருக்கத்தை நம்ம தடுத்துடணும். இவங்களை என்ன பண்ணிடணும்? இவங்க பெருக விடாமல் இவங்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த யோசனை தான் கொஞ்சம் அப்படியே பெருகி பெருகி என்ன ஆயிடுச்சு, இங்க இந்த 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும். இப்ப என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்க நம்மிலும் எப்படி இருக்கிறாங்க? ஏராளமானவர்களும் மேலான இருக்கிறாங்க. யார் சொல்றா தெரியுமா? எகிப்துல உள்ளவங்க சொல்றாங்க. எகிப்து ராஜா சொல்கிறார், இந்த எபிரேயர்கள்லாம் என்ன பண்ணுகிறாங்க? நம்மளை விட பெருகி இருக்கிறாங்க. அதனால இவங்களை என்ன பண்ணணும்? இவங்க பெருக விடாதபடி இவங்களுக்கு வேலைகள் என்ன பண்ணணும்? அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக வேலைகளை கொடுக்குறாங்க. அன்னைக்கு பழைய காலங்களில் இந்த இஸ்ரவேல் அடிமைகளாக போனனால என்ன வேலை தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு செங்கல் அறுக்கிற வேலை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம செங்கல் அறுக்கிற மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கு வைக்கோல்களை அறுத்து அதை போட்டு என்ன பண்ணுவாங்களாம்? செங்கல்களை செய்து மிதித்து அதை உருவாக்கி அதை என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க. இது வைக்கோல் அறுத்து அந்த செங்கல் அறுப்பதற்கு உதவியாக ஒரு சில டீம் இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டார்? இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க மட்டுமே என்ன பண்ணட்டும், போகட்டும், போய் அவங்களே செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வரட்டும், அவங்களே தேவையான வைக்கோல் எடுத்துட்டு வரட்டும், தேவையானதெல்லாம் செய்யட்டும்னு வேலை பலுக்களை அவங்க மேலே சாத்தி கொண்டே இருக்கிறாங்க, அவங்க மேலே சுமத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால அவங்க பெருகிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே முதலாவதாக யாருடைய தயவு இந்த எபிரேயர்களுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய தயவு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்துச்சு. யாரோட கிருபை இருந்துச்சு? தேவனுடைய கிருபை இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பூமியில் கூட பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒன்று மனுஷ பயம் வேணும், இல்லைன்னா கடவுள் பயம் வேணும். ஒன்று மனுஷ பயமாவது வேணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? கடவுள் பயமாவது போகணும். ரெண்டு பேருக்கும் பயப்படலன்னா எப்படிப்பா?
அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சொல்லுவாங்க. சில நேரம் அந்த நிறைய இடத்துல நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு மனுஷ பயமும் இல்லை, அதிகாரத்துக்குரிய பயமும் இல்லை, கடவுளுக்குரிய பயமும் இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குரிய அந்த பயம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார், தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார். ரெண்டாவது, இவங்க பெருக விடாதபடி தடையா இருக்கிறதுக்கு இந்த எகிப்து ராஜா கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, இப்ப யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? இப்போ இவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க, ஆனாலும் என்ன பண்ணலை, இவங்க டயர்ட் ஆகலை, இவங்களுக்கு நல்ல பலன் வருது, இந்த பலனால இவங்க விருத்தி அடைகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ராஜா யாரை கூப்பிடுறாருன்னா, அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால். யார் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. சிப்பிரால் பூவால் அப்படின்னு சொல்லி, இவங்க யாரு அப்படின்னு கேட்டா மருத்துவச்சி. இவங்க யாரு? மருத்துவச்சினா யாரு? பிரசவம் பார்க்குறவங்க, நர்ஸ், டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவர்கள், மருத்துவர்கள்னா மருத்துவன், இதை இப்படி சொல்லலாம். ஆண் பெண் அப்படின்றாங்கல்ல, மருத்துவச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பெண்களை குறிக்கிறது. இப்போ இந்த பெண்கள் இரண்டு, நான் நினைக்கிறேன் இவங்க டாக்டர்ஸாக இருந்திருக்கலாம், நர்ஸாக இருந்திருக்கலாம். இவங்களை கூப்பிடுகிறார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ராஜா கூப்பிட்டா போகணுமா போகக்கூடாதா? போவாங்க. போனதுக்கு அப்புறம் ராஜா அங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது, நீங்கள் எபிரேய ஸ்திரீக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இப்ப என்ன சொல்றாங்க? ஆண் பிள்ளையா இருந்தா கொலை செஞ்சிரு, பெண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிரு, உயிரோடு வச்சிரு. இது யார் சொல்றா தெரியுமா? ஒரு ராஜா ஒரு சட்டம் போடுகிறார். இந்த ராஜாவுடைய சட்டம் இதுவா இருக்கிறது. இந்த சட்டத்தை கேட்ட உடனே, இந்த இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு நமக்கு ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. ரோட்டில் போகும்போது நம்ம இடது பக்கம் தான் போகணும், நம்முடைய லெஃப்ட் சைட்லேயே தான் போகணும். அது ஒரு சட்டமா இல்லையா? சட்டம். நான் இந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன், ஏன் வண்டி, நான் டேக்ஸ் கட்டுறேன், நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன், நான் பைக் டேக்ஸ் கட்டுறேன், நான் வரி கட்டுறேன், அதனால நான் ரைட் சைடில் தான் போவேன். என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகிடும். என்ன ஆகிடும்? பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். ஒருவேளை இன்னைக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் ஒவ்வொரு சட்டங்கள் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஹெல்மெட் போடணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சட்டத்தை மதிக்கணும், இன்னொரு மாஸ்க் போடணும். ஆமாம், கொரோனா டைமில் என்ன பண்ணோம்? மாஸ்க் போட்டோம். மாஸ்க் போடாதவங்களுக்குலாம் என்ன கிடைச்சிது? ஃபைனு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சாங்க, அதுக்கு மேலே வெளியே போகக்கூடாது. அப்போ சட்டங்களை மதிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஒரு முறை 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ யாராவது 2000 ரூபா வச்சுருக்கீங்களா? 2000 ரூபா வச்சுருந்தாலும் இப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அது ஒரு பேப்பர், அவ்வளோதான். அதுக்கு என்ன இல்லை, இப்போ மதிப்பு இல்லை. அப்போது ஒரு சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? மதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவச்சிகள் பார்த்தீங்கன்னா, ராஜா சட்டம் போடுறார், ஆனால் அந்த சட்டத்தை அவங்க மீறிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அந்த சட்டத்தை மீறுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கொலை செய்வது ஒரு தப்பு. ஒரு கொலை செய்கிறது என்னது? ஒரு பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், அபார்ஷன் பண்ணுவாங்க. அது பெரிய பாவம். நீங்கள் அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாராவது அபார்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டுங்க. அது ஏன் குழந்தை, நான் அபார்ஷன் கொடுத்தது கடவுள், கொடுத்தது தேவன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், சயின்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சயின்ஸில் சொல்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னா, ஒருத்தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னா எக்ஸு ஒய் இசட் இதெல்லாம் சேரணுன்றாங்க. அதெல்லாம் இல்லை. தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதை தான் தருவார். ஆமென். நமக்குன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோதான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி கீழே உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். எதை தான் ஒட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் நமக்குன்னு எதை வச்சிருக்காரோ அதுதான் நமக்கு வரும். ஆமென். அதுதான் நமக்கு சேரும். அப்போ இந்த இடத்துல இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வசனம் இருக்கு, வாசிங்க 17ஆம் வசனம்.
மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். இப்ப யாருக்கு பயந்தாங்க? ஆமா, நம்ம யாருக்கு பயப்படணும் தெரியுமா? மனுஷன் மேல பயபக்தி, மனுஷங்க மேல மரியாதை இருக்கணும், ஆனா கர்த்தர் மேல பயம் இருக்கணும், தேவன் மேல பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றது தெரியுமா? அப்படியே உல்டாவா போயிட்டோம். மனுஷனுக்கு பயப்படுறோம், தேவனுக்கு என்ன பண்றோம்? பயப்படுறதில்லை. இல்ல வசனம் சொல்கிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு என்ன பண்ணாங்களா? பயந்தாங்க. யாருக்கு பயந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த தேவனுக்கு பயந்தனால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது தெரியுமா? இந்த தேவனுக்கு இந்த மருத்துவச்சிகள் பயந்தாங்க தெரியுமா? இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம வரலாம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம். எது நிமித்தம்? தேவனுக்கு பயந்ததுனால, ஆண்டவருக்கு கடவுளுக்கு பயந்ததுனால, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். யாருக்கு நன்மை செய்தாரா? மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, எத்தனை இன்னைக்கு இங்க வந்திருக்க சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு உங்க குடும்பம் தலைத்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? தலைத்துனா என்ன அர்த்தம்? செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்முடைய சீசன்ல பார்த்தீங்கன்னா இலை உதிர்காலம் அப்படின்னு இருக்கும். என்ன காலம்? இலை உதிர்காலம். அப்போ போய் ஒரு செடியில பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வெறும் குச்சியா மொட்டையா இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது, இலை இருக்காது, பூ இருக்காது, காய் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அதுல என்ன இருக்கும்? வெறும் காஞ்சி போன நிலைமையில இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் அந்த இலைகள்லாம் விழுந்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ண ஆரம்பிக்கும் தெரியுமா? புதிய இலைகள் துளிர்த்து வரும். அப்ப அந்த புதிய இலைகள் துளிர்த்து வரும் பொழுது அந்த செடியை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும். அந்த துளிருக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்னா பூ வர ஆரம்பிக்கும். அந்த பூ வந்ததுக்கு அப்புறம் தான் அது காய் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த காய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பழத்தை எடுக்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்கிறது, எபிரேய ஸ்திரீகள் அந்த உதவி செய்ததுனால, கர்த்தருக்கு பயந்ததுனால, இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா? ஏதோ காஞ்சி போன நிலைமையில இல்ல, ஏதோ பழைய நிலைமையில இல்ல, அவங்க துளிர் விட ஆரம்பித்தாங்களாம். எப்படி இருக்க ஆரம்பிச்சாங்களாம்? அவங்க செழிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இன்னைக்கு பாருங்களேன், ஒரு காஞ்சி போன, அதாவது இலை உதிர்ந்த மரத்துக்கிட்ட எந்த பூச்சாது போகுமா? தேனி போகுமா? எதுவுமே போகாது. ஆனா அது துளிர் விட்டு அது பூ பூக்கும் போது பாருங்க, ஊர்ல இருக்கிற தேனி எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அந்த செடியை சுத்த ஆரம்பிக்கும், அந்த மரங்களை சுத்த ஆரம்பிக்கும், அந்த பூக்களை சுத்த ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இதே போல நாம் தேவனுக்காக பயந்து இருப்போம் என்றால் நம்ம குடும்பமோ செழித்திருக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எவ்வளவோ நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு நான் வேலை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செஞ்சு பார்க்குறேன், எனக்கு செழிப்பே இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஒருவேளை நான் மாதம் 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், 30,000 சம்பாதிக்கிறேன், 1,00,000 கூட சம்பாதிக்கிறேன், ஆனால் என் கையில் ஒரு 10 நாள் 1ஆம் தேதி பார்த்தா சம்பளம் இருக்குது, 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தா சம்பளம் எங்கன்னே தெரியல, பணம் எங்கன்னே தெரியல, இந்த சைடில் வர்றது மட்டும்தான் தெரியுது, எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுறதை விட்டுட்டு தேவனுக்காக பயந்துருங்க. ஆண்டவர் என்னை பார்க்குறார், ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்ற தேவ பயத்தோடு இருப்போன்னா, இன்னைக்கு வசனம் ஏதோ ஒரு வசனத்தோடு அல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்கு அது அப்படியே ஆக்டாக உட்காரும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க, இப்போ சமீபத்தில் நான் அந்த ஒரு நியூஸ் பார்த்தேன், காங்கிரஸ் தலைவர் பேர் யாருன்னு? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி. நீங்கள் எத்தனை பேர் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு டெய்லர் என்ன பண்ணார்னா, ராகுல் காந்தியை போய் அளவெல்லாம் எடுக்கல, அந்த சாரை, ராகுல் காந்தி சாரை போய் அளவெல்லாம் எடுக்கல, என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கண்ணாலேயே பார்த்து அவருக்கு ஒரு கோட் தைச்சிட்டு வந்து கொடுத்தாராம், ஓவர் கோட். அவர் போடுற ஓவர் கோட் என்ன பண்ணாங்களா,
போட்டு வந்து தச்சுட்டு வந்து கொடுத்தாங்களாம். அவர் போட்டு பார்த்தா அவருக்கென்று அளவெடுத்து தச்சது போலவே இருந்துதான். எப்படி? இன்னைக்கு நீங்க டெய்லர் கடையில் போறீங்க, நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன், டெய்லர்கிட்ட போய், டெய்லர் என்னை பார்த்துக்கோங்க, அப்படியே எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தைங்கன்னா எப்படி இருக்கும்? அளவெடுத்து தச்சாலே பேண்ட் இடுப்பில் நிற்க மாட்டுது, அளவெடுத்து தச்சாலே சட்டை ரொம்ப டைட்டாக இருக்கு. ஆனால் அவர் பார்த்து அது தச்சான உடனே அவர் சொல்கிறாரு, இது எப்படி செஞ்சீங்க, இது எப்படி உங்களால் முடிஞ்சது? என்னை நீங்கள் தொடவும் இல்லை, அளவெடுக்கவும் இல்லை, மெஷர்மெண்ட் எடுக்கவும் இல்லை, ஆனால் எனக்கே தச்சது மாதிரி இருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்து நம்ம நடப்போம்னா நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கென்றே உருவாக்கப்பட்டதாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்களேன், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் 30, 60, 100 நீங்கள் எடுப்பீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த வசனம் சொல்கிறது, தேவனுக்கு என்ன பண்ணாங்க இந்த மருத்துவச்சிகள்? பயந்தாங்க. இப்போ இந்த ராஜா வந்து கேட்குறாரு, மருத்துவச்சிங்களை கூப்பிட்றாங்க, நான் உங்களுக்கு 2 பேருக்கும் நான் என்ன சொல்லிவிட்டேன்? இவங்க ஆண் குழந்தை பிறந்தாங்கன்னா அதை கொலை செய்து போடணும் தானே சொன்னேன், நீங்கள் ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தேவனுக்கு பயந்தனால என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே ஒரு பொய் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் சொன்னது மாதிரி தான் நாங்கள் செய்யணும்னு நாங்கள் போகிறோம். ஆனால் இந்த எபிரேய ஸ்திரீகள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த எபிரேய ஸ்திரீகள் நம்முடைய நாட்டு ஸ்திரீகளை போல அல்ல, எகிப்திய ஸ்திரீகள் போல அல்ல. நம்ம எகிப்து தேசத்தில் இருக்கிறோமே, நம்ம பெண்கள் மாதிரிலாம் இல்லை ராஜா. இவங்க யார் தெரியுமா? இந்த எபிரேய ஸ்திரீகள் மிகவும் எப்படி இருக்கிறாங்க? பலசாலிகளாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பலசாலியா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நம்ம தாங்க பலசாலி. ஆமென். ஐயோ, பலசாலினா என்ன? உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், பணத்தில் நல்லா, பண பலத்தில் நல்லா இருக்கணும், அவங்க தானே பலசாலி? இல்லை இல்லை, கர்த்தரை நம்பியிருக்கிற நம்ம எல்லாமே பலசாலிகள் தான். ஆமென். கோலியாத்தை பாருங்க, கோலியாத் ரொம்ப ஸ்ட்ராங், தோற்றத்தில் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு வெளியரங்கமான பலன் வேணும், பலமா இருக்கணுமா? உள்ள அரங்கத்தில் நம்ம பலமா இருக்கணுமா? ஆமா, நீங்க வெளியரங்கத்தில் எவ்வளவுதான் பலமா இருந்தீங்கனாலும் அது வேஸ்ட். நாங்கள் ஃபினகாஸ் பிறந்தப்போ நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சின்ன வயசில் அவனுக்கு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது என் மனைவி சொல்லுவாங்க, 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் அந்த செக்கப்லாம் போவோமா, இப்போ டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, இவனுக்கு உடம்பே ஏற மாட்டுது, இவனுக்கு உடம்பே ஏற மாட்டுது, குண்டாவே ஆக மாட்டுறான், ஒல்லியாகவே இருக்கிறான், ஒல்லியாகவே இருக்கிறான், ஒல்லியாகவே இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க ஒல்லியாக இருந்தா என்னங்க, ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கிறான். இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்க குழந்தை நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, அந்த குழந்தை அப்படி கொழு கொழுன்னு இருக்கிறதுன்னு நினச்சிக்கோங்க, எப்பவும் அதெல்லாம் ஊழ உடம்பு, ஒரு நோயின்னு ஒன்று வந்துச்சுன்னா பட்டுன்னு என்ன பண்ணிடும், புஷ்ஷுன்னு உடம்பு இறங்கிடும். ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே போல தான் இங்கே பெலிஸ்தியன் கோலியாத் பார்வைக்கு ரொம்ப உயரமானவன், ரொம்ப யுத்தத்தில் வல்லவன், அவனுக்கு எல்லாமே பட்டயம் எல்லாமே இருக்கு, அவன் ஒரு பலவான் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் கோலியாத்துக்கிட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு? ஆடுக்கு மேய்க்கிறவங்கிட்ட ஒரு கவுனும், அதாவது உண்டிக்கோல் சொல்லுவோம்ல, உண்டிக்கோலும் 5 கல் கூட அப்போ கிடையாது. கோலியாத்தை போய் பார்க்கும்போது கல்லே கிடையாது. அவங்ககிட்ட வெறும் கொம்பும் தடி, அதாவது ஆடு மேய்க்கிற தடியும் அந்த கவுன் கல் மட்டும் தான் இருந்துச்சு. இதை எடுத்துட்டு போகிறான். இங்கே பெலிஸ்தியன் அந்த கோலியாத் வந்து சத்தம் போடுகிறத பார்த்து இவர் போய் சொல்ற, நான் போய் யுத்தம் பண்ண போகிறேன். யாரு? ஒன்றும் இல்லாதவர் தாவீது சொல்ற, நான் போய் சண்டை போட போகிறேன். அவன் நம்ம தேவனை நிந்திச்சிட்டான், அதனால என்ன பண்ண போகிறேன், அவன்கிட்ட யுத்தம் பண்ண போகிறேன். உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க, யுத்தத்திற்குரிய ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. அங்கே பார்த்தா என்ன கிடைக்கல, அவருக்கு அது செட் ஆகல. அவர் சொல்கிறார், எனக்கெல்லாம் இது தேவையில்லை, எனக்கெல்லாம் இது தேவையில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஆற்றில் போயிட்டு கூழாங்கலை எடுத்துகிட்டு வருகிறார். அந்த 5 கூழாங்கலை எடுத்துகிட்டு வந்து அடப்பையில் போட்டுட்டு போகிறார். கல்லோடு போகும்போது கோலியாத் கேட்குறான், நீ கல்லை கொண்டு வரியே, நான் என்ன நாயா? நீ கல் கொண்டு வரதுக்கு நான் என்னது நாயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் நீ சொன்ன மாதிரி தான். யார் தான்? நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, நீ ஒரு நாய் தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் தெரியுமா?
நீ பட்டயத்தோடும் வர, ஈட்டியோடும் வர, ஆனால் நான் யாரை கொண்டு வரேன்னா என்னுடைய ஆண்டுடைய நாமத்தை கொண்டு நான் வரேன். அல்லேலூயா. இதனால தான் வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும், எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நமக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? பெரியவர். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த யாத்திராகமம் முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த ஜனங்களுக்கு தயவு கொடுத்தார். யாருக்கு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் யாரு? இன்னைக்கு நம்ம சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? நமக்கெல்லாம் தேவனுடைய தயவு கண்டிப்பாக நம்மளை நடத்தும். ஆமென். நீங்க நினைப்பீங்க, எங்கெங்க தேவ தயவு வருது? தேவனுடைய தயவே எனக்கு இல்லைங்க. தேவன் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறார், தேவன் எனக்கு பிரச்சனையை தான் கொடுக்கிறார், தேவன் எனக்கு போராட்டத்தை தான் கொடுக்கிறார், தேவன் எனக்கு அவமானத்தை தான் கொடுக்கிறார். நான் சொல்றேன், அது எல்லாம் தீமைக்கு அல்ல, அதெல்லாம் நன்மைக்காகவே தான். ஆமென். நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, அது தீமைக்காக அனுமதி என்ன பண்ண மாட்டார், கொடுக்கவே மாட்டார், அனுமதிக்கவே தேவன் மாட்டார். ஏன்னா வசனம் சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் விட மாட்டார். ஆமென். நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இவங்களுக்கு இவ்வளோ திராணி இருக்கு, இவங்க இதை என்ன பண்ணுவாங்க, ஜெயித்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீச்சல் பயிற்சி கொடுப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? எனக்கு தெரியாது, நான் கை கீழே போடு. எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? ஆமாம், சரி, உங்களுக்கெல்லாம் நீச்சல் அடிக்க தெரியும். சரி, உங்களை நீச்சல் அடிக்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? நீங்களே கற்றுக்கிட்டீங்க. கயிறை இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க. சரி, வேற புடவை கட்டி விடுகரை பிடிச்சி ஆனால் கூட யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, நீங்களே போயிட்டு. அப்போ நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். கர்த்தர் கிருபை தான் உங்களை உயிரோட வச்சிருக்குது, இல்லைன்னா அன்னைக்கே சோலி முடிஞ்சிருக்கும். என்ன சேகர் பிரதர்? ஆமாம், கர்த்தர் கிருபை தான். சரி, அப்போ இந்த நீச்சல் கற்றுக் கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு என்ன பண்ணுவாங்க, டியூப் ஒன்று, பலூன் ஒன்று கட்டி என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ள விட்டு இப்படி கையடி அப்படி கையடின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது இந்த பழைய காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், எனக்கு எங்கள் பாட்டி கற்றுக் கொடுத்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அவங்க சேலை ஒரு குட்டை, சின்ன குட்டை, எங்கள் கன்னியாகுமரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேலையை இடுப்பில் தூக்கி நல்லா டைட்டாக கட்டிட்டு உள்ளே போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. கையை காலை அடி அப்படின்னு அடித்து என்ன பண்ணுவோம், ஓடி போய் பிடிச்சிப்போம். இது மாதிரி 2 வாட்டி போனேன். 3ஆவது வாட்டி என்ன பண்ணேன்னா, போகிற இடத்துல பாதியில் பைப்பு கிட்ட தான் வந்துட்டுமேன்னு கையை விட்டேன். பைப்பு கிட்ட தூரமாக இருக்குது, பைப்பை எட்டி பிடிச்சா பிடிக்க முடியல, நம்ம பாட்டுக்கு உள்ள போகிறோம். என்ன பண்ணாங்க தெரியுமா? கையை வச்சுருந்தாங்களே கயிறு, அந்த சேலை பிடிச்சி கடன்னு இழுத்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா, அப்படியே விட்டா ஒரு மனுஷனாலேயே. ஆமென். நான் இதை தான் சொல்ல வரேன். நம்ம என் பாட்டி என்ன பெற்றாங்களா? என் பாட்டி எங்கள் அம்மாவை பெற்றாங்க, அவ்வளோதான். நான் பெக்காத பிள்ளை, ஆனால் நான் பெத்த பிள்ளையோட பிள்ளை, அந்த பிள்ளைக்கே ஒரு மனுஷன் உதவி செய்ய வருவாங்கன்னா, உங்களை என்னையும் அவருடைய சாயலாக படைத்த ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டுருவாரா? மனுஷனுடைய குணம் என்ன தெரியுமா? நம்ம கஷ்டப்படும் போது விட்டுருவாங்க. அப்பா நல்லா கஷ்டப்பட்டோம், நல்லா துன்பப்படட்டும், இப்படிலாம் பேசுனல்ல, என்னை இப்படிலாம் நீ சொன்னல்ல, என்னை இப்படிலாம் நீ திட்டினல்ல, நான் கேட்டதை நீ தரல, நல்லா சாவு, நல்லா கஷ்டப்படு, இதிலே அழிஞ்சு போ சொல்றது மனுஷனுடைய குணம். ஆனால் தேவனுடைய குணம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு இடத்திலும் பழக்குவிக்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த எபிரேய ஸ்திரீகள், ஆமென், அந்த மருத்துவச்சி கண்களில் எபிரேய ஸ்திரீகளுக்கு தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு கிருபையை கொடுத்தார். இந்த தயவு தான் யாரா மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா மோசேக்கு. ஆமென். ஓகே, இன்னைக்கு இந்த பிள்ளை பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்,
உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருக்காகவும் தான். இந்த மோசே 3 மாதம், அதுக்கப்புறம் ராஜா ஒரு சட்டம் போடுகிறார். சரி, இந்த மருத்துவ வச்சு இங்கே காப்பாற்றிட்டாங்க, என்ன பண்ணலாம், எல்லா ஆண் குழந்தைங்களும் தூக்கி என்ன பண்ணிடணும், நதியில் போட்டு கொலை பண்ணிடணும். நதியில் போட்டு அப்போ அந்த ராஜா எவ்வளோ வைராக்கியம் உள்ள ஆளாக இருந்திருப்பார் பாருங்களா, எவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருப்பார். குழந்தைய கொல்லுன்றாரு. அவரும் ஒரு ராஜா தான், அவரும் ஒரு ஆண் தான். அந்த குழந்தைங்களை கொல்லுன்னு சொன்னாங்க. அதில் காப்பாற்றப்பட்டவங்களை தூக்கிட்டு போய் குளங்களில் போடுங்க, குளத்தில் போட்டு அவங்கள சாகடிக்கணும்னு சொல்லி சட்டம் போடுகிறாங்க. ஆனால் மோசையினுடைய தாயார் 3 மாதம் மோசையை பத்திரமா வீட்டிலே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால வைக்க முடியல. அதன் பின்பதாக அவங்க அக்கா, அவங்க கூட பிறந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, மீரியாம் ஒரு பெட்டியெல்லாம் செய்து அந்த பெட்டியில் மோசையை உள்ளே வச்சு, மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் அழகு உள்ளவன், ரூபம் உள்ளவன் அப்படின்னு போட்டு அவரை தூக்கி அந்த பெட்டியில் வச்சு அந்த ராஜாவுடைய மகள் குளிக்கிற இடங்கள்ல அவங்க அந்த நீராடுவாங்கள்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டி என்ன பண்ணுறாங்க, நைஸாக தள்ளி விடுறாங்க. அப்போ அவங்க ராஜஸ்திரியோடு இருக்கிறவங்கலாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இதில் ஒரு குழந்தை. இந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இவங்க பிரித்து பார்த்துட்டு பார்க்குறாங்க, மோசே ரொம்ப அழகா இருக்கிறான். ராஜ சட்டம் என்ன, ஆண் பிள்ளைய நதியில் தூக்கி போடணும். ஆனால் மோசே எங்கேருந்து எடுக்கப்பட்டார், நதியிலிருந்து எடுக்கப்பட்டார். அதனால தான் அவருக்கு மோசே என்றே பெயர் வைத்தாங்க. நதியிலிருந்து எடுக்கப்பட்டவன்றதுனால தான் அவருக்கு மோசே என்று பெயர் வந்தது. இப்போ எந்த இடத்துல அழிக்கணும்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இருந்து அவருக்கு என்ன வருது, தயவு உண்டாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களை மனுஷங்க உங்களை தெரியாம, இன்னைக்கு நான் இந்த ஊர்ல மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தை கூட அதே மாதிரி தான் மந்திரத்தினால தான் அழிக்கணும்னு நினைச்சாங்க. நேராக வந்து மோத முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தினால மோதி இவங்களை அழிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க மூலியமாகவே உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு சத்துரு வராங்களா, என் சத்துரு வந்து என்னை அழிச்சிடுறாங்க, என்னை வந்து மிரட்டுறாங்க, எங்களை வந்து உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, பயப்படவே பயப்படாதுங்க. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்தி வைப்பார். ஆமேன். அதனால தான் இந்த மோசையை கூட பார்த்தீங்கன்னா அவரை தண்ணியில் கொலை செய்ய வேண்டும் என்று நினைச்சாங்க. ஆனால் ராணி இடத்துலேயே போனாங்க. அந்த மகள், இவரோட அக்கா கூடவே போய் சொல்கிறாங்க, ஸ்திரீ ராணி, இந்த பையனை வளர்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எபிரேயர் ஸ்திரீயில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறேன், பால் கொடுக்குற ஸ்திரீயை நான் கூட்டிகிட்டு வந்து இதை விடட்டுமா, அவங்க உங்களுக்கு வளர்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி கூட்டிகிட்டு வா. இப்போ மோசே யார் தெரியுமா வந்தாங்க, அவங்க அம்மாவே வராங்க. யார் வரா, அவங்க அம்மாவே வராங்க. அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. ராணி சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நீ யாருக்காக வளர்க்கணும், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இந்த குழந்தைய யாருக்காக வளர்க்கணும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எனக்காக வளர்க்கணும். யாருக்காக, எனக்காக இல்லை. அவங்க சொல்கிறாங்க, எனக்காக நீ வளர்த்து தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்குரிய கூலியெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன், அதுக்குரிய சம்பளத்தெல்லாம் நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க, பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பிள்ளைங்க, பேரங்க, பேத்திங்க. ஆமாம் ஆமாம். யாருக்காக வளர்க்கணும், யாருக்காக வளர்க்கணும், யாருக்காக, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருக்காக வளர்க்கணும். யாருக்காக வளர்க்கணும், ஆண்டவருக்காக வளர்க்கணும். நம்ம நினைக்கலாம், ஐயா ஏன் இன்னைக்கு பாருங்களேன், என் பிள்ளைய நான் வளர்க்குறேன், ஏன் தெரியுமா, கடைசியில் என் பிள்ளை என்ன காப்பாற்றும், சோர் போட்டு பார்க்கும், எனக்கு கடைசியில் என் பிள்ளை என்ன தூக்கி போடும். அதுக்காக ஆண்டவர் கொடுக்கல, உங்களை தூக்கி போகிறதுக்காக அதுக்காகலாம் கொடுக்கல. எதுக்காக கொடுத்தா தெரியுமா, அவர் நான் தானே கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அதற்குரிய கூலியையும் கொடுத்தாங்க. அப்படி தானே போட்டிருக்கு வசனத்தில். ராணி என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்தா இவனை எனக்காக வளர்த்து கொடு, இவனுக்காக கூலியை நான் என்ன பண்ணுறேன் தரேன். பாருங்களேன், அந்த ஊரே புலம்பிட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. ஏன்னா எல்லா ஆண் குழந்தையும் காலி. ஆனால் அந்த இடத்துல மோசே மட்டும் அழகாக வளர்ந்துட்டு இருக்கான். எப்படி வளர்றாரு தெரியுமா, பாதுகாப்பாக வளர்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. பட்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையின்படி பார்த்தா ஆண்டவருக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
பிள்ளைங்களை யாருக்காக வளர்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. யாருக்காக வளர்க்கணும்? ஆண்டவருக்காக. எனக்காக வளர்க்கணும் அல்ல, யாருக்காக வளர்க்கணும்? என் ஆண்டவருக்காக வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக வளர்க்கணும்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க? இன்றைக்கி நான் சொல்ல, சும்மா எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் எல்லோரும் என்ன பண்ணிடக்கூடாது, கையை தூக்கிடக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் என்னை பார்ப்பாங்க, என்னை பார்த்து கேட்பாங்க, என்னை பார்த்து இது சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாரும் கண்ணை முடிக்கங்க, எல்லாரும் கண்ணை முடிக்கங்க, யார் கண்ணும் தரக்கூடாது. சரியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் என் பிள்ளைங்களை நான் ஆண்டவருக்காக வளர்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறவங்க மட்டும் அப்படியே உங்கள் வலது கையை உயர்த்தி, உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்க நான் ஆண்டவருக்காக வளர்க்கணும் ஐயா. இன்றைக்கி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு நீங்கள் பிள்ளைகளை கொடுத்தீங்க, அந்த பிள்ளைங்களை உங்களுக்காக நாங்கள் வளர்க்க விரும்புகிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளை உங்களுக்காக நாங்கள் வளர்க்க விரும்புகிறோம்ப்பா. அந்த பிள்ளைங்களை உங்களுக்காக, உங்களுக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கை கீழே போட்டுக்கோங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் கையை தூக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் யாரெல்லாம் கையை தூக்கி தேவனுக்காக நான் வளர்ப்பேன்னு சொல்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் அதற்கும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், ஆமென். அப்போது இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரை பார்த்தோம். யார் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது யார்? இயேசு கிறிஸ்து ஞானத்தில் என்ன பண்ணார்? மனுஷ தயவிலையும் தேவ கிருபையிலும் அவர் வளர்ந்தார். ரெண்டாவதாக யார்? மருத்துவச்சிகள். யார்? மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்க? தேவனை நம்பினதுனால, தேவனுக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சந்ததி துளிர்த்தது. ஆமென். இன்றைக்கி நம்ம சந்ததியும் துளிர்க்குங்க. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இப்படியே தான்டா இருப்ப, நீ நாசமாக போயிடுவாடா, நீ விளங்காமல் போயிடுவாடா, நீ மண்ணாக போயிடுவாடா. நான் சொல்கிறேன், யார் உங்களை சபிச்சாலும் சரி அந்த சாபம் தங்கவே தங்காது. ஆமென். அது நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், காரணம் இல்லாமல் எடுக்கிற சாபம் தங்காது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா தங்கும், காரணம் இல்லாமல் எடுக்கிற சாபம் தங்காது. நீ நாசமாக போயிடுவ, விளங்கவே மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம குடும்பம் தளர்க்கும், துளிர்த்து விடும். ஆமென். எங்கள் குடும்பத்தை பார்த்து சொன்னாங்கங்க. யார் தெரியுமா? என்னுடைய அம்மாவோட அம்மா, தாத்தா பாட்டி. எதுக்காகன்னா, நாங்கள் பூர்வீகத்தில் ரோமன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னுடைய தாயோடைய சுகவீனத்திற்காக, பலவீனத்திற்காக நாங்கள் சபைக்கு போகணும். பெந்தகோஸ்தல் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே அவங்களுடைய சரீரத்தில் விடுதலை கிடச்சிது. 5 மந்திரக்காரங்க சேர்ந்து மந்திரம் பண்ணாங்க எங்கள் அம்மாவை சாகடிக்கணும்னு. ஏசப்பா தயவாக இறங்கி என்னுடைய தாயாருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இதுக்கப்புறம் நாங்கள் ஏசப்பாவுக்காக வாழ்வோம் என்று சொல்லி, அதுக்காக தான் நாங்கள் வேறு எந்த தப்பும் பண்ணல. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறோன்னு சொன்ன உடனே எங்கள் பாட்டி என் தாத்தா வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று மண்ணள்ளி தட்டிட்டு போனாங்க. மண்ணாக போயிடுவேன், விளங்காமல் போயிடுவேன். எனக்கு இருக்கிறது 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். 5 பிள்ளைங்க, 1 ஏற்கனவே செத்துட்டாங்க மாமா, நீனும் செத்துட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லி மண்ணள்ளி தூவினாங்க. ஆனால் அவங்க பார்வைக்கு அது மண்ணாக இருந்தது. எங்கள் பார்வைக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆண்டவர் பொன்னாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க மரணத்தை கடைசியில் நாங்கள் தான் எடுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அப்போ பாருங்கள், யார் உங்களை தூஷித்தாலும் சரி, அவங்க உங்களை படைக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள உங்க உருவாக்கலை, அவங்க உங்களை படைக்கலை. படைச்சது யார் தெரியுமா? தேவன் படைத்தார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ என்னை திட்டாங்களே, இப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா? பயப்படவே பயப்படாதுங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென். சரி, நம்ம எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் தேவன் சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா.
இந்த நாளில் நாங்கள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றி. இன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய தயவுக்குள்ளே நாங்கள் வளரணும் ஐயா. மனுஷனுடைய தயவும் எங்களுக்கு தேவை, அதை காட்டிலும் முதல் முக்கியம் தேவனுடைய தயவு, ரெண்டாவது மனுஷனுடைய தயவு. நாங்கள் யாருமே எங்களுக்கு யாரும் வேணாம், கடவுள் பார்த்துப்பார் என்ற ஒரு நிலைமையோடு இல்லாமல் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ நான் நம்புகிறேன். நமக்கு உதவி ஒரு மனுஷர்களை நம்ம பக்கத்தில் ஆண்டவர் சேர்க்கிறார்னா அது யாரை சேர்ப்பார் தெரியுமா? உதவி செய்கிறவர்களை தான் தேவன் நம் பக்கத்தில் சேர்ப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. அவங்க யாராக வேணா இருக்கலாம். இது மதத்தையோ மார்க்கத்தையோ பார்க்கிறவர் அல்ல, தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிறவர். அதனால தான் வசனம் சொல்கிறது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஏசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அந்த மருத்துவச்சிகள் உங்களுக்கு பயந்தாங்கப்பா, மருத்துவச்சிங்களாம் உங்களுக்கு பயந்து இருந்தாங்க, அதனால் அவங்க குடும்பம் தலைக்க செய்தீங்க ஆண்டவரே, அவங்க குடும்பம் செழித்து இருக்க உதவி செய்தீங்களே, அதே போல் உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வாழணும். எந்த இடத்துல ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல ஒரு பாதுகாப்பை கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து வளர்க்கும்படியாகவும் நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. மனுஷ கண்களிலும் தயவு பாராட்டினீங்க. முதலாவது உங்கள் கண்களில் தயவு கிடைச்சிது, ரெண்டாவது மனுஷ கண்களிலும் தயவு கிடைச்சிதேப்பா. அதே போல் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிலாம் எங்களுக்கு தயவு செய்யணும்னு வச்சுருக்கிறீங்களோ அதன்படி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக வளர்ப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. கர்த்தர் கொடுத்தார், அந்த கர்த்தர் கொடுத்த பிள்ளைய உங்களுக்காக நாங்கள் வளர்க்கணும் ஆண்டவரே. ஆமென். உலகத்திற்காக அல்ல, உலகத்திற்காக அல்லப்பா, உங்களுக்காக நாங்கள் வளர்க்கணும், உங்களுக்காக நாங்கள் வளர்க்கணும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வேத வசனத்தில் வாசித்தது போல உங்கள் கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாங்கள் ஒவ்வொரு நாள் வளருவதற்கு பெருகுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர், எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க மனதில் இருக்கிற வேதனைகள், அவங்க மனதில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நினைத்து, கடன் பிரச்சனைகளை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் துக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்க துக்கத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமாய் மாற்றுங்க. அவங்க துக்கத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமாய் மாற்றுங்க. அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் இந்த எங்களுடைய பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆக்சிடெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனத்தோடு நிதானமாய் ஓட்ட நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனை ஆளுகை அவங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் தேவ ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வேத வசனத்தில் வாசித்தது போல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொருவரும் இருக்கட்டும்ப்பா. இது நிமித்தமாக அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவன் நாம் ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பார்.